ஆறுகள் வந்து வெவ்வேறு மாநிலத்தில் வந்து உற்பத்தி ஆகும். நம்ம தமிழ்நாட்டு வழியாக எந்தெந்த ஆறுகள்லாம் வருது, எங்கே போய் கலக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இதை நல்லா கொஞ்சம் டைம் கொடுத்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. எக்ஸாம் டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காவேரியோட பிறப்பிடம் வந்து கர்நாடகா மாநிலம் கூர்க் மாவட்டத்தில் தலைக்காவேரியில் உற்பத்தி ஆகுது. நம்ம தமிழ்நாட்டில் கடலூர் வழியாக வங்காள விரிகுடாவில் போய் கலக்குது. காவேரி கடலில் கலக்குது அப்படின்ற வச்சுக்கோங்க. கடலூர் வழியாக வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. பாலாறு கர்நாடகா மாநிலத்தில் கோலார் மாவட்டத்தில் தலைக்கவரா என்ற இடத்துல வந்து உற்பத்தியாகி தமிழகத்தில் கூவத்தூர் என்ற வழியாக வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இந்த பாலாறு வந்து தமிழகத்தில் 57% வந்து தமிழகத்தில் மட்டுமே பாய்கிறது. நெக்ஸ்ட்டு தென்பெண்ணையாறு. தென்பெண்ணையாறு வந்து தென் பொருணையாறு அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் கர்நாடகா மாநிலத்தில் நந்தி துர்காவில் உற்பத்தி ஆகிறது. இது வந்து புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு அருகில் போய் வங்காள விரிகுடாவில் கலக்குது. ஃபஸ்ட்டு ஆறுகள் பார்த்தீங்கன்னா எங்கே உற்பத்தி ஆகுது, எங்கே கலக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தென்பெண்ணையாறு வந்து தமிழகத்தில் 77% பாய்கிறதாம். அடுத்து கெடிலம்ங்கிறது ஒரு சப்ரிவர். தென்பெண்ணையாறில் வந்து போய்கிட்டு இருக்கும்போது 2 பிரிவாக பிரியும். அதில் கெடிலம்ங்கிறது ஒரு ஆறு. அதுவும் கர்நாடகா மாநிலத்தில் உற்பத்தி ஆகுது. மாநிலம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துல அக்யூரேட்டாக கொடுக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா கடலூரில் போய் கலக்குது. கடலூரில் போயிட்டு வங்காள விரிகுடாவில் கலக்குது. வைகை. நம்ம தமிழகத்தில் வந்து வைகை எல்லாத்துக்குமே தெரியும். தேனி மாவட்டத்தில் வந்து இருக்கிறது. நம்ம இந்த வைகை வந்து ராமநாதபுரம் மாவட்டம் அருகே பாக்னீர் சந்தி இருக்குல்ல, இந்தியாவை இலங்கையும் பிரிக்கிறது தான் பாக்னீர் சந்தி. ராமநாதபுரம் மாவட்டம் அருகே பாக்னீர் சந்தியில் போய் கலக்குது. ரொம்ப முக்கியம். தாமிரபரணி ஆறு வந்து வற்றாத ஆறு தான் தாமிரபரணி ஆறு. இது வந்து திருநெல்வேலியில் வந்து காணப்படுகிறது. அம்பாசமுத்திரம் மாவட்டம் பாபநாசத்தில் உற்பத்தியாகி வங்காள விரிகுடாவில் கலக்குது. தாமிரபரணி வந்து ஆறு வந்து தண்ணி வந்து செந்நிற கலரில் இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த தண்ணியில் வந்து செம்மண் வந்து கலந்துருக்கனால தான் செந்நிற கலரில் இருக்குது. நம்ம செம்மண் வந்து வேறு எந்த இடத்துல கலந்துருக்கு அப்படின்னா இந்த கடலோர பகுதியான அங்கிட்டு ராமநாதபுரம், சிவகங்கை அந்த இடத்துல வந்து கலந்துருக்கும், அதிகமாக காணப்படும். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து வீடியோ போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எக்ஸாம் டேஸ்க்குள்ளே நீங்கள் படிக்கிறத படிங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த மாதிரி சொல்லுவோம், இல்லாட்டி யூடியூப்பில் போடுறோம். அந்த ஒரு எழுதி போடுவோம், இல்லைனா ஹிண்ட்ஸாக சொல்கிறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் டைமில்.